நம்மளை சுற்றி நிறைய சில விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இயங்கிகிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பகுதி, வான்வெளி பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்டருந்து நமக்கும் சமிக்கைகள் வந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனசு 2 வகையாக பிரிக்கலாம். உள்ளே இருக்கிற மனசு ஒன்று, வெளியே இருக்கிற மனசு ஒன்று. ஸோ இந்த வெளியே இருக்கிற மனசு வந்து பார்த்திங்கன்னா வாய், நாக்கு, அது என்ன வேணாலும் பேசும். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வந்து உள் மனசு இருக்கு இல்லையா, அது வந்து ஆழ் மனசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கவனிக்கும். அது பேர் மனசாட்சின்னு பேர். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவோம்னா மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அண்டமும் பிரபஞ்சமும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, அது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே உள்ளே வாங்கி உங்கள் உள் மனசுக்கிட்ட சொல்லி அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருது. திருப்பி கொடுத்துருது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி கொடுத்துருது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயங்களை வந்து நம்ம பேசினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. பாசிட்டிவாக நேர்மறையாக பேசினா அது கண்டிப்பாக நடக்கும். அது எப்படின்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. நீங்கள் பேசுகிறது வந்து கரெக்டாக பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து கேட்கணும். இந்த அண்டத்துக்கிட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வேணும். நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல ஒரு மனைவி அமையணும், குழந்தை அமையணும்னு வந்து நீங்கள் கேட்குறத அந்த ஆழ் மனசுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கான சூழ்நிலைகளையும் அதுக்கான மக்களையும் உங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு வரும். என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசில் வந்து காட்சிப்படுத்தி பாருங்கள். மனக்காட்சி படைப்பும்பாங்க, விசுவலைசேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி பண்ணுறப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான சூழ்நிலையும் அதுக்கான மக்களும் அதுக்கான ஏற்பாடும் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. இது பல இடங்களில் வந்து இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆழ் மனசில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கணும், அதை நம்பணும், அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், அதை பற்றி திங்க் பண்ணணும். அதை பற்றி திங்க் பண்ணுறது அப்படின்னா எப்படி, இப்போ எனக்கு பின்னாடி ஒரு பைக் இருக்குது. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ரோட்டில் போகிறப்ப நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி மனக்காட்சிப்படுத்தி இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய உங்களுக்கு வந்து இந்த அண்டமும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ வரலாற்றில் போனால் படம் சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது உண்மை. செஞ்சு பாருங்கள், நடக்கும். நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.